சினேகாவுக்கும் சர்ச்சைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. முதல் படத்துலேயே ஒரு சின்ன சர்ச்சையாச்சு. அவங்களுக்கு 67 சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சொல்லப்போனால் சினேகா காட்டும் பிரசன்னா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜூனியர் 2000-குள்ளேயே ஹீரோயின் ஆகிட்டாங்க. ஓரளவுக்கு எக்ஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோயின் ஆகிட்டாங்க சினேகா. 2000க்கு பிறகு தான் அவர் 5 ஸ்டார் படத்தில் நடிக்கிறார். அப்படிங்கும் போது அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய இன்னைக்கு வரைக்கும் வந்து நடக்குது. நயன்தாரா வரைக்கும் வந்து நடக்குது. பிஎன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோட இருந்திருக்கிற பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் பயங்கர ஹோம்லியாக நடித்து மக்களோட மனசில் பயங்கரமான இடத்த பிடிச்சவங்க தான் நடிகை சினேகா அவர்கள். யார் இந்த சினேகா? அவங்க சினிமாவில் பயணம் எங்கு தொடங்கும்? சினேகா அவர்களுடைய இயற்பெயர் வந்து சுகாஷினி. அவங்க இந்த பன்ரொட்டி அதான் அவங்களுடைய சொந்த ஊர். அவங்க அப்பாவினுடைய வேலை நிமித்தமாக மிடில் ஈஸ்டில் சொல்லக்கூடிய அபுதாபியில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. அவங்க ஸ்கூல்லாம் அங்கே தான் படிக்கிறாங்க. ஸ்கூல் கலைகள்லாம் அங்கே தான் படிக்கிறாங்க. அதுக்கு பிறகு சினிமா ஆசை அவர்களுக்கு துணியோட வாய்ப்புகள் தேடுறாங்க. அப்போ தான் மலையாள படம் ஒரு படத்தில் கமிட் ஆகிறாங்க. அந்த மலையாள படம் போயிட்டு இருக்கப்பயே தமிழில் வந்து விரும்புகிறேன்னு ஒரு படம், விரும்புகிறேன் அப்படின்னு பிரசாந்த் நடிக்கிறாரு. அந்த படத்தை கமிட் ஆகிறாங்க. சுசி கணேசன் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இதில் என்னென்னா இவங்களுக்குள்ள ஒரு கோ இன்சிடென்ட். சுசி கணேசன் தான் வந்து பிரசன்னாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு 5 ஸ்டார் படத்தில். இவங்களையும் விரும்புகிறேன் படத்தில் தமிழில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இப்படி தான் 2 பேருடைய சினேகாவினுடைய பயணம் ஆரம்பிக்குது. சினேகாவுக்கும் சர்ச்சைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அப்படின்னா முதல் படம் வந்து மலையாள படம் பண்ணாலும் கூட அந்த படம் வந்து அவங்க இங்கே சொல்லலை இதுதான் முதல் படம்ன்றாங்க, சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் வந்து இல்லை அது முதல் படம்னு முதல் படத்துலேயே ஒரு சின்ன சர்ச்சையாச்சு. விரும்புகிறேன் படம் வந்து ரொம்ப நாள் எடுக்கப்பட்ட படம். அதாவது கமிட் ஆகி படம் ஷூட்டிங் போகும். அதில் ஒரு ஃபயர்மேனாக நடிச்சிருப்பார் பிரசாந்த். அந்த படம் ரொம்ப நாள் போச்சு. அதுக்கடையில் என்ன விலை அப்படின்னு ஒரு படம் மாதவனோட கமிட் ஆகி சுரேஷின்னு ஒரு டைரக்ட் பண்ணார். அந்த படம் பண்ணார். அதுக்கு பிறகு அப்படியே அவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் பேர் அப்படின்றது வந்து ஒரு சில பேருக்கு அமையும். சத்யராஜ், பானுப்பிரியா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட் அப்படியே பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி சினேகா, ஸ்ரீகாந்த் இந்த பேர் வந்து பார்க்குறப்ப அப்படியே பெர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும். அவங்க ரியல் கப்பல் மாதிரியே இருப்பாங்க. ஏப்ரல் மாதத்தில் அப்புறம் வந்துட்டு பார்த்திபன் கனவு இந்த மாதிரி படங்கள் பண்ணாங்க. அந்த நேரங்களில் அவங்கள சுற்றி நிறையா கிசுகிசுகள் கூட போச்சு. 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கிசுகிசுகள் போச்சு. அப்புறம் அப்படியே நிறைய பெரிய நடிகர்கள் கூட நடிக்க ஆரம்பித்தாங்க. எப்படின்னா சினேகாவை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டுக்கான ஒரு முகம். ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். நம்ம பக்கத்து வீடு எந்த வீடு நம்ம தெருவில் பார்த்த மாதிரியான ஒரு முகச்சாயல், அந்த மாதிரியான ஒரு ஹோம்லி ஃபேஸு. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் எல்லாரும் கூடயும் நடிச்சிட்டாங்க. தனுஷோட புதுப்பேட்டை சொல்லியா, புதுப்பேட்டையில் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டரில் முதல்ல அவங்க நடிக்க தயங்கினாங்க. ஏன்னா ஒரு விலை மாதா அப்படி நடிக்கக்கூடிய கேரக்டரு. இருந்தாலும் அந்த செல்வராகவன் மேலே உள்ள நம்பிக்கை அது இந்த படத்தில் பண்ணாங்க. பெரிய லெவலில் சிம்புவோட பண்ணாங்க, தனுஷோட பண்ணாங்க, கமல்ஹாசனோட வசூல் ராஜாவில் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறையா எல்லா ஆர்டிஸ்ட், பெரிய சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இப்போ உள்ள நடிகர்கள் எல்லாருக்கூடையும் கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நடிகை. நல்ல ஒரு தமிழ் சினிமாவுக்கான ஒரு முக சாயல். கேஆர் விஜயாவுக்கு அடுத்து இவங்க தான் வந்து புன்னகை அரசி அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கர பீக்கில் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களை சுற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியல் கிரியேட் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யார் கூட நடிக்கிறாங்களோ அந்த ஹீரோ கூட அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றது. ஏன் இல்லை, நடிகைகள் அந்த காலங்களில் கிசு தான் ஒரு நடிகையை வந்து வளர்க்கும். அது வந்து சில நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கிசு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த காஸ்டிப் தான் வந்து ஒரு காட்டுத்தீ மாதிரி படம். நீங்கள் ஒரு படத்தில் நடித்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது மூலியமா பிரபலியமாகிறது ஒன்று. இந்த காசிப் வந்து அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் அந்த நடிகைகளை சேர்த்துரும். சில நடிகைகள் அதை செய்வாங்க. இந்த மாதிரி எங்களை பற்றி மார்க்கெட் எல்லாம் இருக்கு, நம்மளை பற்றி பெருசாக ஒன்றும் டாக்கில் எழுதுங்க. ஆனால் சினேகாவுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. ஒவ்வொரு படங்களும் கூட நடிக்கிறப்பையும் அந்தந்த ஒரு படத்தை ஒரு ஹீரோ நடித்தானா 2 படம் மேக்ஸிமம் அவங்க கூட சேர்ந்து பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்ரீகாந்த் கூட 2 படம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா தனுஷோட 2 இந்த மாதிரி 2 அவங்க கூட ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய ஷாமு கூடயும் அவங்களோட கிசுகிசுலாம் பேசப்பட்டாங்க. அது அவங்களுடைய வளர்ச்சிக்கு அது பெரிய ஒரு உதவியாக இருந்தது அந்த காலகட்டங்களில். சினேகா மற்றும் பிரசன்னா இவங்களுடைய காதல் எங்கே தொடங்குச்சு? அச்சமுண்டு ஒரு படம். அது முழுக்க அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட படம். அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் தான் அந்த படத்தை தயாரித்து டைரக்ட் பண்ணார். அப்போ அந்த படத்துக்காக வெளிநாடுகளுக்கு போகிறப்ப அவங்க 2 பேரோடையும் ஒரு நட்பு ஏற்பட்டு அவர் பின்னாடி அவங்க வந்து
முதல்ல அந்த காதல் இல்லை, எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த காதல் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோங்கிற மாதிரி தகவல் போச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ அமைதியாக குழந்தைகள் இருக்காங்க. சொல்லப்போனால் ஸ்னேகா காட்டிலும் பிரசன்னா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜூனியர். இவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க காலகட்டங்களில் இவங்க ஹீரோயின் ஆகிட்டாங்க. விரும்புகிறேன்னா இருக்கட்டும், என்ன விளையாட வரிசையாக அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து இதுக்கு வந்தாங்க. 96 2000 ஹீரோயின் ஆகிட்டாங்க. ஓரளவுக்கு எக்ஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோயின் ஆகிட்டாங்க ஸ்னேகா. 2000 பிறகு தான் அவர் 5 ஸ்டார் படத்தில் நடிக்கிறார். அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. 2 பேருக்குள்ளேயும் ஒரு புரிதல் இருந்தது, விட்டு கொடுத்து போகக்கூடிய புரிதல் இருந்தது. அந்த படத்தில் தான் அவங்களுக்கு காதல் ஆரம்பிச்சு, அச்சமுண்ட நினைக்கிறேன் அந்த படத்தில் ஆரம்பிச்சு அதுக்கு அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்பு ஓகே சார், நிறைய கான்ட்ரவர்ஷியில் சிக்கினாங்க, எல்லாம் ஓகே. பட் ஆனால் ஆஃப்டர் மேரேஜும் அவங்க நிறைய கான்ட்ரவர்ஷியில் சிக்கினாங்களே சார். இல்லை, கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ள பிரச்சனைன்ற மாதிரி தான் பேசுனாங்க, வெளி பிரச்சனை இல்லை. சினேகா பிரசன்னாக்குள்ள பிரச்சனை, அது இன்னமும் தெரியல. சினேகா இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அப்பப்போ ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, ஏதாவது ஒரு சர்ச்சை, ஒரு காசிப் அவங்களை சுற்றி போயிட்டு இருக்கோம். 2 பேருக்கு பிரிய போகிறாங்கன்ற மாதிரியானலாம் ஒரு டைமில் போச்சு. ஆனால் 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. சேர்ந்து நிறைய இப்போ ஆடெல்லாம் பண்ணுறாங்க, விளம்பர படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த சரவணா ஸ்டோர் ஆடெல்லாம் அவங்கள வச்சு தான் அந்த 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 ஆடிக்கே அவங்களும் தூக்கி போடுறாங்க, கடைசியாக பேசக்கூடிய அந்த ஒரு டைலாக். அந்த மாதிரி இப்போ அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு தம்பதிகளாக இருக்கிறாங்க. 2 குழந்தைகள் இருக்குது. சேர்ந்து நிறையா படங்கள் பண்ணுறாங்க, விளம்பர படம் பண்ணுறாங்க. சொல்லணும்னா வேலைக்காரன் படத்தை சிவகார்த்தியனோட படம், அந்த படத்தில் அவங்களுடைய போர்ஷன்லாம் வந்து ரொம்ப பேசப்பட்ட படம். பிரிவும் சந்திப்போம்னு ஒரு படம், அது முழுக்க முழுக்க ஸ்னேகாவை சுற்றியே தான் கதை. அது வீட்டை விட்டு பிரிஞ்சு தனிமையில் தவிக்கக்கூடிய ஒரு புது பெண், அப்புறம் ஆப்போசிட்டில் சேரன், இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. நல்ல நடிக்கக்கூடிய நடிகை, தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை, தமிழ் பேசக்கூடிய நடிகை, ரொம்ப ஹோம்லியான ஒரு ஆக்டர். ஆனால் இருந்தாலும் அவங்கள சுற்றி சர்ச்சைகள், அது சிலர் தேடி வேணும்னே பரப்புனாங்க. அது அப்படியே போயிட்டே இருக்கு. அவங்களுடைய பட வாய்ப்புகள் எங்கே குறைஞ்சிச்சு சார்? இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னா பட வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அது எவ்வளவோ இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. நயன்தாரா வரைக்கும் அதான் நடக்குது. அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு கிரைஸ் போயிடும். ஆனால் அவங்க அதை கரெக்டாக பயன்படுத்தி அந்த ஏஜுக்கு தக்கன கேரக்டரை செலக்ட் பண்ணிடுவாங்க. அது கரெக்டாக இப்போ பண்ணுறாங்க. ஸ்னேகா அதுக்கு தக்கன அவங்க ஏஜுக்கு தக்கன கேரக்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நல்ல நல்ல கேரக்டர் கரெக்டாக பண்ணுறாங்க, அதையும் ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் திருமணம் ஆகுது அப்படின்னா சில நடிகைகள் நடிக்கிறதை நிப்பாட்டுவாங்க. இப்போ அம்பிகா ராதாவாக இருக்கட்டும், நிறைய நடிகைகள் சொல்லலாம், மாதவி, இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க ஸ்கிப் ஆக போகிறாங்க, கியூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக முடிச்சிடுவாங்க. சில நடிகை கொஞ்சம் குழந்தைங்களெல்லாம் பிறந்து இந்த குழந்தை வளர்ந்த பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆன பிறகு அப்புறம் ரீ என்ட்ரி மாதிரி கொடுத்து ஏதாவது அம்மா அண்ணி இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணுவாங்க. ஸ்னேகா அதை வந்து ஸ்டாப் பண்ணல, கல்யாணம் பண்ண பிறகும் கிடைச்ச கேரக்டர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸ்னேகா அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் பயங்கர ஹோம்லி கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தாங்க. இடையில கவர்ச்சியை நோக்கி பயணப்படுறதுக்கான காரணம் என்ன சார்? அது பேசிக்காகவே அவங்களுடைய அந்த கண் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கண், ஸ்னேகாவுடைய கண். நிறைய அந்த ரசிகர்கள் அதுக்காகவே நிறையா பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக செட் ஆகும். அது நிறையா படங்கள் பண்ணல, ஒரு சில படங்கள் பண்ண. அந்த புதுப்பேட்டையில் பண்ணாங்க. புதுப்பேட்டையிலையுமே வந்து உங்களுக்கு அந்த செல்வராகவன் சொல்லி தான் இந்த கதை வந்து உங்களுக்கு பெருசாக பேசப்படும், நடிக்கிறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்தாலும் ஒரு சீன் மட்டும் தான் இருப்பாங்க, மீதி முழுக்கவே வந்து அவங்க ஒரு ஹோம்லியான ரோலில் தான் இருப்பாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தனுஷ் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுவார், அந்த மாதிரியான இருப்பாங்க. அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாம் படத்தை பார்த்தா த்ரோட்டாக ஒரு ஃபேமிலி கேர்லாகவே பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிரும், குழந்தை இருக்கும், அவங்க ஃபேமிலி இருக்கும், அந்த மாதிரி த்ரோட்டாக தான் பண்ணுவாங்க. செக்ஸியாக அவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிக படங்கள் பண்ணல, ஒரு சில படங்கள் பண்ணால் கூட அதுவும் உங்களுக்கு செட் ஆச்சு. ஹோம்லியாக ஒரு சைட் பண்ணால் அதுவும் செட் ஆச்சு. செக்ஸியாக ஒரு பக்கம் ஒரு சில படங்கள் பண்ணால் அதுவுமே அவங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஒரு சில மக்கள் அவங்க அந்த மாதிரி கவர்ச்சியாக நடிச்சிட்டு இருக்கும்போது இது வேண்டாம், இது எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் இப்படி இருக்கிறது நல்லா இல்லை அப்படின்றலாம் சொல்லி கேள்விப்பட்டேன் சார். ஆமாம், ரசிகர்களில் பெரும்பாலும் ஏற்றுக்கலாம். அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஒரு சில படங்கள் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களை ஒரு ஹோம்லியாக பார்த்துட்டாங்களா, ஒரு சேலை கட்டி ஒரு ஃபேமிலியாக, ஒரு ஃபேமிலி கேர்லாக, ஒரு நம்ம தெருவில் இருக்கிறது பக்கத்து தெருவில் இருக்கிற மாதிரி ஒரு தமிழ் ஃபேஸ், அது ஒரு தமிழ் நடிகைக்கு உண்டான கரெக்டான ஒரு ஃபேஸ் அவங்க. அதனால் மக்கள் அது பெருசாக இருக்குது. அவங்களும் அதை கண்டினியூ பண்ணலையே, ஒரு சில படங்கள் பண்ணாங்க, அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்னேகா அவர்களுக்கும் அவங்களுடைய அக்கா அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏன்னா ஸ்னேகா அவங்களுடைய அக்கா வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு போட்டி மாதிரி இவங்களும் ஒரு சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதனால்? இல்லை, ஸ்னேகாவுடைய ஆரம்ப காலத்துலேருந்து கூட இருந்தவங்க அவங்க அக்கா தான். கால் ஷீட் அவங்க தான் பார்த்தாங்க, காஸ்டியூம் அவங்க தான் பார்த்தாங்க. ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு அக்காவா, வெல்விஷராக இருந்தாங்க. ஸ்னேகாவும் அவங்க மேலே ரொம்ப ஒரு
அட்டாச்மெண்ட்டாக தான் இருந்தாங்க. ஃபேமிலி பெருசாகிறப்ப என்னென்னா அவங்கவுங்க ஒரு தனியாக பிஸ்னஸ் பண்ணணும், தனியாக ஒரு தனி காலில் நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அது அந்த மாதிரி சினேகா இப்போ நிறையா ஆட் நிறையா பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஈவெண்ட்டு அது நிறையா பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் பார்க்குறாங்க. அப்படி இவங்களும் தனியாக பார்க்குறாங்க. அவங்களும் பிரச்சனைலாம் இல்லை. அக்கா ஒரு பக்கம் பண்ணுறாங்க, இவங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் சினேகாவினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது அவங்க அக்கா தான். அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. இடையில கேள்விப்பட்டது என்னன்னா சார், ஸ்னேகாவுக்கும் பிரசன்னா அவர்களுக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, கருத்து வேறுபாடு பிடிக்கல 2 பேருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். இது உண்மையா? இல்லை, அது எல்லா குடும்பத்திலையும் ஏற்படுறது தானே. ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் ஒரு எல்லா இடத்துக்கும் ஒன்றா தான் வர்றாங்க, ஒன்றா தான் போகிறாங்க, ஒரு சேர்ந்து பண்ணுறாங்க, நிறைய ஆட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த இதெல்லாம் எல்லா குடும்பத்திலும் ஏற்படக்கூடிய சில சில மனக்கசப்புகள், அது வந்து நிறையா சினிமா பிரபலயமாக இருக்கிறதுனால அவங்கள பற்றி நிறைய சர்ச்சைகள், நிறைய கதைகள், கட்டுக்கதைகள்லாம் போகும். ஒரு சாதாரண காமன் மேன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது அவங்க 3 பேருக்குள்ளே போயிடும். இது ஒரு செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை, அது வந்து ஒரு பெரிய ஒரு பேசு வரல. அந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனை தான். அதெல்லாம் சரி பண்ணி இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க. ஸ்னேகா அவர்கள் இப்போ ஒரு சில படங்கள் தான் நடிச்சிட்டு இருக்காங்க, பெருசாக படம் நடிக்கிறது இல்லை. அவங்க படம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. பிரசன்னா ஒரு நல்ல ஒரு நடிகர், 2 பேரும் சேர்ந்து கூட தயாரிக்கலாம். வேறு ஏதாவது டெலிஃபிலிம் வெப் சீரிஸ் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ பிரசன்னாவை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பிரில்லியண்டான ஆள் தான், அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியில் உள்ளவர் தான். சேர்ந்து ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆரம்பத்தில் வந்து கோட் படத்தில் வந்து ஸ்னேகாவுக்கு பதிலாக த்ரிஷா தான் நடிக்க வேண்டியதாக இருந்ததாங்க சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்னேகா அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு விஜயோட பேரா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து பயங்கர பேசு பொருளாக இருக்குது. ஸோ இந்த கேரக்டர்னால ஸ்னேகா அவங்க மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய வளம் வருவாங்களா? இல்லை, உண்மையிலேயே த்ரிஷா தான் முதல்ல பண்ணுறதாக இருந்தது, ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பட் ஆனால் அவங்க டேட் கிடையாது. அவங்க அந்த நேரத்தில் 2-3 படங்கள் பிஸியாக மலையாள படங்கள் பண்ணியிருந்தாங்க, தமிழில் சில படங்கள் பண்ணியிருந்தாங்க. டேட் இஷ்யூ வந்துச்சு, அதனால அவங்க நடிக்க முடியல. 2வது இந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஹீரோயினாவெலாம் பண்ண முடியாது, அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணக்கூடிய அந்த படத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோட கேரக்டர் தானே வருவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் தமிழ் சினிமாவில் எப்பயுமே ஒரு ஒரு இது இருக்குது. ஒரு கேரக்டரில் நடித்து அவங்க ஹிட் ஆகிட்டாங்கன்னா அதே மாதிரியான கேரக்டராக தொடர்ந்து வரும். அந்த மாதிரி சினேகாவுக்கும் நல்ல நடிகை அவங்க, அதை மட்டும் மாற்று கருத்து கிடையாது. தொடர்ந்து அந்த மாதிரியான பட வாய்ப்புகள் நிறையா வரும். இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.